அந்த ஐட்டம் கண்ணுக்கு வரும்போது, கண்ணில் வரும்போது கண்ணை தாண்டி போகும்போது அங்க ஜீவகாந்த ஆற்றலாக மாறி விடுகிறது. அப்ப ரொம்ப நுண்ணிய நிலையில வந்துடும் அது. அதனால புள்ளின்னு சொல்லிட்டாரு. அதான் அழுத்த புள்ளிங்க ரொம்ப நுண்ணிய நிலையில ஜீவகாந்த இயக்கமாக இருக்கும். அதுவே காந்த இதுக்கு போற போது, கருமையத்துக்கு போகும்போது இன்னும் சிறிய அளவில் அது போய் சின்ன ஐட்டத்துல போய் அப்படி நிற்கும், பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் காந்த அலை சுருக்கி வைக்கப்படுகிறது. அது சொன்னா புரியாது இல்ல, விஞ்ஞானம் புரியாது உங்களுக்கு. அதனால புள்ளியாக மாறும். அங்க பெரிய பசுவாக இருப்பது கொசு அளவு தெரியும், அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் சொல்ல முடியும். நாமக்கெல்லாம் விஞ்ஞானம் தெரியுங்கிறத நம்ம அதை மாதிரி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? அங்க ஒளியாக இருப்பது இங்க காந்தமாக மாறி சின்னதாயிரும். இதுவே அங்க உள்ள போகும்போது காந்த அலையாக சுருக்கப்பட்டு ரொம்ப சின்ன லெவல்ல உட்கார்ந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும். வேற ஒண்ணு. ரெண்டாவது முத நாள் செகண்ட் செஷன்ல வந்துடும். முத நாள்ல ஒரு நாளைக்கு 3 செஷன் இல்லையா, 6 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு செஷன். ரெண்டாவது செஷன்ல துரியாதீதம் சிரம் தவிர்த்தல். நீங்க டைம் டேபிள் பாத்துக்க வேண்டியதான். துரியாதீதம் சினம் தவிர்த்தல். அதுக்கு முன்னாடி துரியாதீதம்னாலே துரியாதீத தவ விளக்கம், துரியாதீத தவம் செய்முறை எல்லாம் முடிஞ்ச பிறகு அருட்செல்வர் அருட்செல்வி பட்டம் கொடுத்த பிறகு சினம் தவிர்த்தல் வரும். நீங்க டைம் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் புரியும். அதே ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன், பட் தவத்தை தனியா எடுத்துட்டேன். ரொம்ப கழிச்சு போயிட்டீங்களா கிளாஸ் எடுத்து? அகத்தாவி கிளாஸ் எடுத்து ரொம்ப கழிச்சு போயிட்டீங்களா? கேட்டு கழிச்சிருங்களா? ஆஹா, கேட்டு கழிச்சுதாங்க. அது சரிதான். யாரு? அதுதான் நீங்க வீட்டை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இவங்க உட்காந்து கேட்டு கேட்டு கழிச்சுட்டாங்க. எதுக்குடா ரொம்ப நீங்க? அதான் இது வச்சிருங்க, இது மட்டும் வைங்க. இப்ப ரெண்டாவது அகத்தாய்வுல இப்ப வரைக்கும் போர்ஷன் ரெண்டாவது நாள் காலையில தீப பயிற்சி நம்ம பயிற்சியாக செய்யணும். இப்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அகத்தாய்வுல முதல் நாளே துவக்கத்துல உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி முதல் செஷன். அது முடிஞ்சுன்னா தீப பயிற்சி விளக்கத்தை ஃபர்ஸ்ட் செஷன்லயே கொடுத்துடணும். விளக்கத்தை அது நாளைக்கு என்ன செய்ய போறீங்கிறத சொல்லி முடிச்சிடணும். அதுக்கு பிறகு துரியாயுத தவம் விளக்கம், பிறகு தவம் செய்முறை எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் சினம் தவிர்த்தல். அப்படிதான் போகுது உங்களுக்கு. இப்ப தீப பயிற்சியை பொறுத்த மட்டும் இப்ப நாம பயிற்சி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு விளக்கம் ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின்ஸுக்கு தானே வேணும்னா ஆன்சர்ஸ் பார்த்துடலாம், அதோட முடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு 2 விதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க சாமிஜி. அதுல ஒன்று கண்ணாடி பயிற்சி, இன்னொன்று தீப பயிற்சி. தீப பயிற்சி 2ல வருது, அகத்தாய்வு 2ல. அகத்தாய்வு 3ல கண்ணாடி பயிற்சி வருது. இப்போ ஜீவகாந்த பெருக்கம்னா முதல்ல என்னன்னு நீங்க விளக்கி சொல்லணும். ஜீவகாந்த பெருக்கம்னா என்னன்னா, ஜீவகாந்த சேமிப்பை ஜீவகாந்த பெருக்கம்னு சொல்லலாம். ஒண்ணு. இரண்டாவது அதை இப்படி கூட சொல்லலாம், எப்படின்னா ஜீவகாந்த வரவு ரொம்ப அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கிறது. இல்லைன்னா உடல்ல ஜீவகாந்தம் உபரியாகவே இருக்கிறது, எக்ஸஸா இருக்கு. அந்த நிலையில நம்ம ஜீவகாந்த பெருக்கம் என்று சொல்கிறோம். ஜீவகாந்த பெருக்கம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தவம் காயக்கல்ப பயிற்சி கூட ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் தான். ஆமா, உடற்பயிற்சியில கூட ஜீவகாந்த பெருக்கம் இருக்காது, உடல் ஆற்றல் குவிக்கப்படுகிறது. பட் ஜீவகாந்த பெருக்கம்னு பாக்குற போது தவமும் காயக்கல்பமும் தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். வராமதாம தடுக்கிறோம், ஏக்கத்தை நம்ம ஒண்ணும் பண்ணலையே. அதனால இங்க சேமிப்புங்கிற நினைப்புல நம்ம சொல்றோம். இப்போ ஜீவகாந்தம் சேமிக்கப்படுகிறதுன்னு பாக்குற போது தவம் காயக்கல்ப பயிற்சியையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா அதையே இங்க சொல்லலைன்னா அது தனியா ஒரு தலைப்பு கொடுத்து சொல்லிட்டாங்க. அதனால இதுல கொண்டு வரல. அதுல கேட்டகரைஸ் பண்ணாத தனியாக வச்சு
சாமிஜி வந்து தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சின்னு கொடுக்குறாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தவத்தில் நம்ம எப்படி சேமிக்கிறோம் ஜீவகாந்தத்தை? புலனியக்கத்தை நிறுத்திடுறோம். புலனியக்கமாக இருக்கின்ற அந்த செலவு குறைக்கப்படுகிறது, அது சேமிக்கப்படுகிறது. அதான் தவம். மௌனம் வந்து தனியா மொத்த பயிற்சியும் வந்துருது. அதுல மௌனத்துல தவமும் உண்டு, அகத்தாயும் உண்டு, எல்லாமே உண்டு. அதனால அதை மொத்தமா சேர்ந்து வருதுனால அதை தனியா எடுக்க முடியாது. இப்ப இதுல வந்து காயகல்ப பயிற்சியில என்னன்னு பாருங்க. காயகல்ப பயிற்சியை பொறுத்த மட்டும் விந்துநாத திரவத்தில் இருக்கின்ற ஓஜஸ் என்ற ஆற்றலை வந்து அது கழிவாகத்தான் இருக்கு. இந்த கழிவிலிருந்து ஆற்றலை எடுத்து நாம் என்ன பண்றோம்? சேமித்து அதை உடல் ஆற்றலாக மாற்றுகிறோம். ஓஜஸ் என்பது உயிர் ஆற்றல் பிளஸ் ஜீவகாந்த ஆற்றல் சாமிச்சு. அது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஓஜஸாம். அப்ப அது ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. அதுல ஜீவகாந்த ஆற்றல் அதுல இருந்து கிடைக்குது. அதுல இருந்து சேமிக்கிறோம். பிறகு தேவையான அந்த உடல் ஆற்றலாக மாற்றிக்கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்ப அதுவுமே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான். அது தனியா நம்ம வந்து பேர் கொடுத்ததுனால அவங்க இந்த கேட்டகரைசேஷன்ல கொண்டாடல. இதுல கொண்டாடல. காயகல்ப பயிற்சியில விந்துநாத திரவம் வந்து கழிவு. இந்த கழிவாக இருக்கின்ற அந்த விந்துநாத திரவத்தில் இருக்கின்ற அந்த ஓஜஸ் என்ற ஆற்றலை பிரித்து எடுக்கிறோம். அதுவே ஒரு ஜீவகாந்த சேமிப்பு தான். அது அப்புறம் உடல் ஆற்றலாக மாற்றிக் கொள்கிறோம். இப்ப ஜீவகாந்த பெருக்கம்னு பார்க்கும்போது தவம், காயகல்ப பயிற்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் தான் சொல்லணும். நான் தனியா அவங்க அது தலைப்புகள் கொடுத்ததுனால இதுல கொண்டு வரல அப்படிங்கறத முதல்ல சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சியில ஜீவகாந்த பெருக்கம் எப்படி நடக்குதுங்கிறத சொல்லணும். அடுத்தது என்ன செய்யறோம்? பயிற்சியில முதல்ல கண்ணால தீபத்தை பாக்குறோம். ஏன்னா தீப பயிற்சி மட்டும் தான் நீங்க சொல்ல போறீங்க, அது மட்டும் சொல்லுங்க போறோம். கண்ணால நீங்க நான் என்ன பண்றேன்? தீபச்சூடரை பார்க்கிறோம். ஓரளவுக்கு செலவு இருக்கு, ஆனா குறைவான செலவு தான். ஏன் எப்படி பாக்குறீங்க? நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, ஒரே பார்வையாக, அரைக்கண் பார்வையாக பார்க்கிறோம். அதனால வந்து சேமிப்பு வந்து அங்கேயே செலவு ரொம்ப குறைக்கப்படுகிறது. ஆனா செலவு இருக்கு டெஃபினட்டா. இந்த செலவை ஈடுகட்ட உடல்ல இருக்கின்ற செல்கள் என்ன பண்ணுது? உடல்ல தோல்ல இருக்கின்ற தொலைகளின் மூலமாக உடல்ல இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா வெளியிலிருந்து வான்காந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. இப்படிதான் சேமிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்? கண்ணால பார்க்கும்போது செலவு, பிறகு கண்களை மூடி கண்களை பொத்தி என்ன பண்றோம்? செலவையே நிறுத்திடுறோம். அதே சமயத்துல வான்காந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காந்தமும் உள்ளுக்குள்ள அது செலவா மாறல, அது வந்து ஏக்கத்துக்கு வரல கண்ணின் மூலமாக, அதுவும் உள்ள நிக்குது. அப்ப என்னாச்சு? நிறைய ஜீவகாந்தம் உள்ள இருக்கு. அதனால ஜீவகாந்தம் பெருகுகிறது என்றும் சேமிக்கப்படுகிறது என்றும் சொல்கிறோம். இதுல தீப பயிற்சியில இதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு பிறகு வரவு எப்படி எல்லாம் வருதுங்கிறத சொல்லுங்க. தீப பயிற்சியில வரவு எப்படி எல்லாம் இருக்கு? ஒன்று, உணவு நீர்ல இருந்து ஜீவகாந்தம் வருது. அடுத்தது மூச்சிலிருந்து வருது. 3, பூமியிலிருந்து வருகின்ற ஜீவகாந்த ஆற்றிலிருந்து வருது. 4வது மேல இருக்கின்ற கோள்களிலிருந்து வருது. இப்ப 4 நிலைகள்ல நமக்கு வந்து வரவு இருக்கு. ஆனா வரவு வந்து ஜீவகாந்தம் இல்ல, வான்காந்தம் தான். ஆனா உடலுக்குள்ள போன உடனே ஜீவகாந்தமாக மாறி விடுகிறது. அதோட கலக்கிறதுனால அது ஜீவகாந்தமாக மாறி விடுகிறது. 4 நிலைகள்ல வரவு இருக்கு. சரி, செலவு 10 புலன்கள் இருக்கின்றன. 10 புலன்களின் மூலமாகவும் செலவு இருக்கு. 10 புலன்களின் மூலமாகவும் செலவு இருக்கு. புலன்களுக்கு மேல உடல் இயக்கமான உடல் தானே இயங்குது இல்ல, அந்த இயக்கத்திலையும் செலவு இருக்கு. அதுவும் ஜீவகாந்த ஆற்றல் செலவு தான். ஹிருதயம் இயங்குகிறது, வயிற்று பகுதி இயங்குது, உணவு 7 தாதுக்களாக மாறுகிறது, எல்லாமே ஜீவகாந்த செலவு தான். அப்ப உடல் இயக்கத்திற்கும் செலவு இருக்கு, 10 புலன்களும் செலவாகுது. இப்ப நம்ம என்ன செய்ய சொல்றாங்க சாமிஜினா, வரவு இருக்கும் செலவு இருக்கு. அப்ப செலவை வந்து வரவுக்குள்ள வைத்துக் கொண்டு ஜீவகாந்தத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா செலவை குறைக்கலாம், வரவை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் செய்ய சொல்றாரு. இப்ப தீப பயிற்சியில நம்ம என்ன பண்றோம்னா செலவை மிக குறைவாக வைத்துக் கொண்டு நம்முடைய வரவை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு ஒரு மெத்தட் கொடுக்கிறாரு, எப்படி நீங்க செய்யணும் தீப பயிற்சி. அதுதான் தீப பயிற்சி. அடுத்து நீங்க என்ன செய்யுங்க? தீப பயிற்சியினுடைய அந்த செய்முறை பயிற்சியை சொல்லிடுங்க. தீப பயிற்சி எப்படி செய்ய போறோங்கிறத சொல்லுங்க. தீப பயிற்சியை எப்படி செய்யணும்? முதல்ல இந்த மாதிரி ஒரு விரிப்பு விரித்துக் கொண்டு அதில் உட்காந்துக்கணும். நமக்கு முன்னாடி என்ன வைத்துக் கொள்ள வேண்டும்? தீபத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தீபம் எப்படி இருக்கலாம்? சின்ன ஒரு அகல் விளக்கே போதுமானது. இப்ப அகல் விளக்குல என்ன பண்றீங்கன்னா எண்ணெயோ பசு நெய்யோ போட்டு அது சின்ன ஒரு திரி ஒண்ணு போட்டு அதுல அந்த சுடர் வந்து வரும்படி செய்து கொள்ளுங்கள். சுடர் எப்படி இருக்கும்னா அது வந்து எப்படி இருக்கணும்? ஒரு மல்லிகை மொக்கு போல இருக்கணும். இங்க வந்து அந்த ஜன்னல்லாம் திறந்து வச்சு ஃபேன்லாம் போட்டு எல்லாம் பண்ணாம அது வந்து அந்த சுடர் வந்து அசையாமல் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம அதை கண்ணால பாக்குற போது அது அசைஞ்சதுன்னா மனசு ஏற்கனவே மனசு ஓடிட்டு இருக்கு, இன்னும் ஓடும். அதனால அது அசையாமல்
பார்த்துக்கணும். அப்ப அந்த தீபத்தை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்? 3 அடியிலிருந்து 5 அடி தூரத்துல வைக்கணும். நாம் தீபத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம கண்களிலிருந்து அந்த இது எப்படி இருக்கணும்? 45 டிகிரிஸ் ஆங்கிள் பார்க்கணும். பார்வை எப்படி இருக்கணும்? ஒரே பார்வையாக, நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, அரைக்கண் பார்வையாக பார்க்கணும். இப்படி கண்ணை விரிச்சு அப்படியே கோபத்தை அப்படி பார்க்க கூடாது. தூரக்கேந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடின மாதிரி தான் இருக்கணும். ஒரு படம் பார்த்தீங்களா? சுவாமி விவேகானந்தர் வந்து தியானத்துல அமர்ந்திருப்பது போல ஒரு படம் பார்த்தாங்க. கண்ணு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு கீத்து மாதிரி சின்னதா தெரியும் கண்ணு திறந்தது. இது ஒரு படம் பார்க்கலாம். இன்னொரு படம் வந்து தட்சிணாமூர்த்தி அமர்ந்து தவம் செய்வது போல, சிவன் அமர்ந்து தவம் செய்வது போல தட்சிணாமூர்த்தி தோற்றத்துல ரொம்ப பியூட்டிஃபுல் உள்ளது. அது பார்க்கும் போதே நம்ம உட்காந்து தவம் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாங்க அந்த படத்தை. விவேகானந்தர் அமர்ந்திருப்பதை பார்த்தா கூட நமக்கு உட்காரணும், இந்த படத்துக்கு நிறைய உட்கார்ந்து நம்ம தவம் பண்ணணும். நம்ம சாமிஜி அமர்ந்து தவம் பண்ணுவது போல ஒரு படம் இருக்கு தெரியுமா? வாழ்க்கை வளமுடன் கீழே போட்டிருப்பாங்க. சாமிஜி கையை வச்சுக்கிட்டு அப்படி தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் அதான் இல்ல அவர் பண்றாருங்க. அது நீ காலை ஹலோ உங்களை காலையா பார்க்க சொன்னான். உங்களுக்கு என்ன பார்க்க சொன்னோம்? கண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் பாரு கண்ணை பாருங்க, என்ன காலை பாக்குறேன், காலை எப்படி போட்டிருப்பாரு அவர். நம்ம எனக்கு என்ன புரியல அர்த்தமா? நீங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்றீங்க. நீங்க என்ன ஆஹா கர்மா பேசுறேன்னாரு, பேசிட்டாருப்பா, பேசிட்டாரு பேசிட்டாரு. நாம தவம் பண்ற போது நம்ம வந்து சுகாசனத்துல அமர்ந்து பண்ணணும். இல்ல யோகா முறையில தவம் பண்ணணும்னா பத்மாசனத்துல அமர்ந்தோ இல்ல வந்து வஜ்ராசனத்துல அமர்ந்து பண்ணணும். இதுதான் தவ முறைக்கு அலவுடு. நீங்க சும்மா காலை தூக்கி போட்டு பண்ணுவேன், இல்ல நான் வந்து இந்த காலை வச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் காலை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுவேன் கேட்க கூடாது. அதான் அப்படிலாம் கேட்க கூடாது. அப்ப அந்த கண்ணு வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்காக உதாரணமாக சொன்னேன், புரியலங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் 3 அடியிலிருந்து 5 அடி தூரத்துல அதை வைத்துக்கொண்டு இருக்கு. அந்த 45 டிகிரிஸ் பார்க்கணும். அரைக்கண் பார்வையில சுடர் முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காக. இப்ப நீங்க பார்க்கிற போது எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த சுடரை மட்டும் பார்க்கணும், சுடர் மட்டும்தான் தெரியணும். அந்த அகல் விளக்கு தெரியக்கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த திரியும் தெரியக்கூடாது, அந்த எண்ணெயோ இல்ல நெய்யோ என்ன ஊத்திருக்கீங்களோ அதுவும் தெரியக்கூடாது, சுடர் மட்டும்தான் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ண, மனதை குவிக்கணும். இப்ப கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியின் அடிப்படை தத்துவம் என்னன்னா மன ஆற்றலை சுருக்கி விரிக்கின்ற அந்த தன்மையை நாம அதை கத்துக்க போறோம். அதுதான் பயிற்சியாக நம்ம செய்ய போறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு தீபத்தை பார்க்கின்ற போது சுடரை பார்க்கிறோம், மனதை குவிக்கிறோம். அப்புறம் என்ன செய்ய போறோம்? கண்களை மூடி உடல் முழுவதும் மனதை ஓட விட போறோம். மனதை விரிக்கிறீங்க, உடல்ல மனதை விரிக்கிறீங்க, சுடரை பொறுத்த மட்டும் மனதை சுருக்கி இது பண்றீங்க. இது மாதிரி செய்கின்ற போது கண்களிலே ஆற்றல் பெருகுவது மட்டுமல்லாமல் எந்த பொருளோடு நீங்கள் இணைத்துக் கொண்டு சுருக்கி விரிக்கின்ற தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு பொருளை பார்க்கறீங்கன்னு சொன்னால் எப்படி பார்க்கணும் பாருங்க. இந்த பாட்டில பார்க்கறீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த பாட்டிலின் அளவுக்கு நீங்க மனதை விரிக்கணும். எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு உயரம் இருக்கு, எவ்வளவு தடிமனாக இருக்கிறது, அந்த அளவுக்கு மனதை விரித்து முழுமையாக மனதை பாட்டில வச்சு பாட்டில மட்டும் மனதை வைக்கணும். அதுக்கு பேர் குவிதல். சோ இங்க விரித்து குவிக்கிறோம். துரியாயுத தவம் பிரபஞ்ச களத்திலே விரித்து பிரபஞ்ச களத்தில் இருக்கிற ஆற்றலோட ஆற்றலாக மனதை குவிக்கிறோம், விரித்து குவிக்கிறோம். இங்கேயும் விரித்து குவிக்கிறோம். ஆனா கண்ணாடி பேச்சு தீப பேச்சில குவித்து விரிக்கிறோம். அந்த தலைகளை அதுவும் கத்துக்கணுங்கிறார் சாமிஜி. எப்பவுமே விரித்து குவிக்க கூடாது, குவித்தும் விரிக்க வேண்டும். இப்ப சுடர்ல குவிக்கிறோம், உடல்ல விரிக்கிறோம். இங்க பாட்டில்ல விரிக்கிறோம், விரித்து இந்த பாட்டில் மேலேயே வைக்கிறோம், குவிக்கிறோம். அப்ப இதுதான் வந்து நம்ம பொருளோடும் நபரோடும் எடுத்துக் கொள்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாமிஜி என்ன பண்றாங்க, இதுல கொடுக்குறாங்க. இந்த அடிப்படை தத்துவம்ங்கிறத சொல்லி பயிற்சியை நீங்க இப்ப விளக்கணும். இப்ப கண்ணை திறந்து நீங்க தீபத்தை பாக்குறீங்க, எவ்வளவு நிமிஷம்? 1 நிமிஷம். இப்ப கண்களை மூடி கண்களை பொத்தி உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றலை 2 நிமிஷம் பார்க்கணும். பயிற்சி இவ்வளவுதான். இதை 3 முறை செய்யணும். இப்ப கண்ணை எப்படி பொத்தணுங்கிறத கரெக்டா நீங்க சொல்லணும். கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து அந்த மூச்சு பயிற்சியில கடைசி பயிற்சி பண்ணாம அது மாதிரி கண்ணை மூடணும். இப்படி இடது கையால இடது கண்ணையும் வலது கையால வலது கண்ணையும் மூடி டோட்டலா பார்க்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இவர மாதிரி யாராவது பயிற்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏங்க கையால மூடணுமா, வெறும் கண்ணை மூடிக்கிட்டா போறாதாங்களா? கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றல பார்க்கணும்னா உடனே நீங்க என்ன செய்யணும்? நீங்க முதல்ல வெறும் கண்ணை மூடி தீபத்தை பாருங்க. அப்புறம் கைகளால மூடிக்கொண்டு தீபத்தை பார்த்துட்டு வெறும்
கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு உடல் முழுவதும் வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் கைகளை மூடிக்கொண்டு உடல் முழுவதும் வாட்ச் பண்ணுங்க. வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. வெறும் கண்களை மட்டும் மூடிக்கிட்டு பாத்தீங்கன்னா வெளியில ஒளி இருந்தால் அந்த ஒளி கண்களின் மூலமாக உள்ள போய் என்ன பண்ணும், கண்கள்ல அந்த ஒளி இயக்கத்தை ஏற்படுத்தி விடும். இப்ப செலவு இருக்கும். ஆனா கண்களை பொத்தி கொண்டு பாத்தீங்கன்னா டோட்டலா டார்க்னஸ் இருக்கும், இருட்டு இருக்கும். அப்ப என்ன வராது, கண்களில் இருந்து ஒளி வெளியில போகாது. நம்ம நோக்கம் என்னன்னா மனம் வெளியே போக கூடாது. முதல்ல மனம் தானே வெளியே போச்சு, செலவாச்சு. இப்ப செலவே ஆகக்கூடாது. டோட்டலா செலவை 0 கொண்டு வரணும். அப்புறம் அதை ஈடுகட்டுவதற்கு வான்காந்தம் வெளியிருந்து வந்து பாருங்க, அதுவும் உடலையும் நிக்கணும், அதுவும் வெளியே போயிடக்கூடாது. அப்படிதான் நம்ம ஜீவகாந்த ஆற்றலை சேமிக்கிறோம். அதனால கண்களை பொத்தித்தான் ஆகணும். அதனால ஒரு பயிற்சி நீங்க கொடுத்தா கூட என்னென்ன மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி வரும் அப்படி நீங்களே கேட்டு அதுக்கு என்னென்ன ஆன்சருங்கிறது நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கிளாஸுக்கு வரணும். அதுவும் சொல்லலாம், அது ஒரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த மாதிரி நல்ல ஒரு கேள்விகளை கேட்டு டிஃபரெண்ட் ஆங்கிள் நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி நினைத்து கொண்டு அதை ஒரு மனசுக்குள்ளேயே நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்கு வரணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு நம்ம வந்து எந்த கேள்வி வந்து இங்க டவான கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல தெரியாம முடிக்க கூடாது. அதனால கேள்விகளை வந்து எந்த பயிற்சி நமக்கு கொடுத்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு இந்த முக்கால்வாசி வர்றவங்க எல்லாம் நம்மளை விட நல்லா இன்டெலிஜென்ட்டாகவும் அறிவிலை சிறந்தவர்களாகவும் இருப்பதற்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ இருக்கின்ற யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா திங்க் பண்றாங்க, நிறைய படிக்கிறாங்க. அதனால வர்றவங்க எல்லாருமே நம்ம சொல்றது எஸ் சார்னு கேட்கிற ஆள் இல்லை. நிறைய பேர் வந்து குறுக்க கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. நம்மள எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்றேன், நம்ம தயாரா வரணும். ஆமா, நம்ம சிந்திச்சு அழகா பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 பயிற்சி அதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா என்ன பதில் சொன்னாங்க பதிலே எழுதி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க, அப்ப எப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பயிற்சி எடுத்த பேராசிரியர்களோட உட்கார்ந்துக்கிட்டு ஐயா நான் அந்த பயிற்சி எடுக்க போறேன், என்ன மாதிரி கேள்விகள்லாம் வரலாம், தோராயமா உங்க அனுபவத்தை சொல்லுங்க, இதுக்கு என்னென்ன விடைகள்ங்கிறது அங்கேயே கேட்டு தெரிந்து வைத்துக் கொண்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைத்துக் கொண்டு வரலாம். என்னதான் நீங்க கேட்டாலும் உங்கள் அனுபவம் தான். நீங்க வகுப்படுத்தா தான் அந்த பயம் போகும், அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் இது அனுபவமாக இருக்கிறதுனால நம்ம சொல்லிட்டே வரோம். அப்போ இப்ப என்ன பண்றீங்க, கண்களை மூடி இந்த பயிற்சியை முடிச்சிட போறீங்க. எவ்வளவு தடவை செய்யணும், 3 முறை செய்யணும் இல்லைங்களா? அப்போ 3 × 3 9 மினிட்ஸ் தான் ஆகும் அந்த பயிற்சி. 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பயிற்சியை துவக்கிற போது எப்படி துவக்கணும், மறுபடியும் இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப விஷன்ல வந்து எப்படி செய்யறாங்களோ நீங்க அப்படித்தான் செய்யணும். உங்களுக்கு உங்க பேராசிரியர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அது மாதிரி சொல்லிக் கொடுக்க கூடாது. நீங்க எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க விஷன் அளவு தான் சொல்லணும். இப்ப துவக்கமாக நீங்க எங்க வரணும்னா இறை வணக்கம் குரு வணக்கம் தான் கிடையாது. ஸ்ட்ரைட்டா இட தூய்மை, அருள் பாய்ச்சு, அருள் காப்பு, அன்னை தந்தை வணக்கம். அப்புறம் என்ன செய்யணும்னா நீங்க இதெல்லாம் நம்ம சொல்லும் போது கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அன்பர்களை கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கணும். மனம் வந்து புருவ மத்தியிலே மன ஒருமைப்பாட்டிற்காக மனதை புருவ மத்தியிலே கொண்டு வரணும். இங்க ஆகனை தவமும் கிடையாது, துரிய தவமும் கிடையாது, 9 மைய தவமும் கிடையாது, ஒரு தவமும் கிடையாது. எந்த தவத்தையும் நீங்க கொடுக்க கூடாது. நீங்க என்ன பண்ணா கண்ணை திறந்து பார்க்கும்போது மனம் டோட்டலா அந்த இது சுடருக்கு போகணும் என்பதற்காகவும் அங்கங்க அறியக்கூடாது என்பதற்காக பிடிச்சு கூடாது இங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. அப்ப என்ன வார்த்தை சொல்லுவீங்க, எந்த தவங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக மனதை தயவு செய்து நாங்க வாசகங்களை சொல்ற வரைக்கும் புருவ மத்தியிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கண்ணை திறந்து சொல்ற பாருங்கன்னு சொல்லிடுவோம். புரியுதுங்களா? இப்ப பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு, கண்ணை பத்தியாச்சு. மறுபடியும் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வந்து கண்ணை மூடி பயிற்சி முடிகிற போது கண்களை கை வச்சிருக்கும் போது கையை மட்டும் எடுத்துட்டு கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை நிறைவு செய்யணும். நிறைவு செய்வதற்கு என்ன செய்யணும், சங்கல்பம் சொல்லணும். அதுக்கு பிறகு நேர ஒரு வாழ்த்தும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து சாமியினுடைய வேதாத்திரிய வாழ்த்து, உலக சமுதாய வாழ்த்து, நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய வாழ்த்து, அதுக்கு பிறகு ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்த்து. எந்த இடத்துல நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களோ மன்றமோ இல்ல மையமோ அதை வாழ்த்து. நேர வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தான், வேற எந்த வாழ்த்துமே கிடையாது. ஏன்னா இது தவம் இல்லை. இவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. இவ்வளவுதான் பயிற்சி. கண்ணாடி பயிற்சிக்கு இதே தான். என்ன வித்தியாசம் இதுக்கு கண்ணாடி பயிற்சிக்கு? அங்க கண்ணாடியை பயன்படுத்த போறீங்க, இந்த இடத்துல நீங்க தீபத்தை பயன்படுத்துறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதையும் சொல்லக்கூட இதான் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நீங்க நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொண்டு உங்களுக்கு உங்க புத்தகத்திலேயே இருக்கும், அந்த புத்தகம் கொடுக்குறாங்க இல்லையா, அதிலேயே இது கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா கரெக்டா செய்யணும், கரெக்டா கொடுக்கணும். இதான் வந்து தீப பயிற்சி. இப்ப தீப பயிற்சி இது பயிற்சி முடிஞ்சு போச்சு. இப்ப தீப பயிற்சிக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்ப தீப பயிற்சி வந்து எப்ப செய்யணும் அப்படின்னா, தீப பயிற்சியை எப்ப செய்யணும்
ஆமா 4:30 7 மணி வரையில செய்யணும். பிரம்ம முகூர்த்தம் என்னைக்கோ போயிடுச்சு. 4:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் காலையில செய்யலாம். 4:30 7 மணி வரைக்கும் செய்யணும். 3 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அது நல்ல டைம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு என்னன்னா 4:30 7 மணி வரை செய்வது சிறப்பு ஆச்சுங்களா. இதையே இந்த டயத்துல பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். விளக்கம் என்னன்னா, பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப காலையில அந்த 3 மணியிலிருந்து பூமி சுழன்று வரும்போது சூரியனை ஃபேஸ் பண்ணி வருது. இந்த பூமியினுடைய எந்த பகுதி சூரியனுக்கு முன்னாடி வரப்போதோ அந்த பகுதி அப்படியே அந்த பூமியை நேருக்கு நேர் பார்க்கின்ற மாதிரி அந்த பூமியினுடைய அந்த பரப்பு வருது. அது 3 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வருது. அதுல 4:30 6 வரைக்கும் இந்திய பகுதி டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகுது சூரியனுக்கு. அதனால அதை பிரம்ம முகூர்த்தம் என்று பெரியவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்ப அந்த 4:30 6 ரொம்ப ஸ்மால் டைம்ங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, 1 மணி நேரம் எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாங்க. இந்த லாஸ்ட் இயர் ரிவிஷன் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 1 ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதை ஒரிஜினல் 4:30 6 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை என்ன பண்றாங்க, 4:30 7 போட்டாங்க. காரணம் என்னன்னா, எல்லாராலையும் மன்றங்கள்ல நடத்த முடியல, பயிற்சி நடத்த முடியல. அன்பர்களும் ரொம்ப சீக்கிரம் வந்து பயிற்சி செய்ய முடியலங்கிறதுக்காக பரவாயில்ல 7 வரைக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஆமா 4:30 6 தான், 7 வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு வந்து அந்த இது வருது, மெதுவாக தான் என்ன சுத்துது இந்த பயிற்சி இல்லை வந்து அது எக்ஸ்போசர் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா வந்து இந்திய பகுதி வந்து இதுக்கு நேரம் வருவது 4:30 6. ஆனா பிரம்ம முகூர்த்தம் சொன்னாங்க. அப்ப என்ன வருதுன்னு சொன்னால், பூமி வந்து நீள்வட்ட பாதையில சுத்துவதனால ஒரு பக்கம் நீளமாகவும் ஒரு பக்கம் குட்டையாகவும் இருக்கும் இல்லைங்களா. முட்டை மாதிரி தான், ஒரு பக்கம் நீளமா இருக்கும் ஒரு பக்கம் குட்டியா இருக்கும். இப்ப எந்த பக்கம் குட்டியா இருக்கும் அந்த பக்கம் வருது, காலையில அந்த பக்கம் ஃபேஸ் ஆகுது, அதெல்லாம் நேரா வந்துருது. அதனுடைய சுற்று வருகின்ற அந்த பாதையில பூமி வந்து சூரியனுக்கு கிட்டக்க வருது, அந்த பாதையில கிட்டக்க வந்துருது. பாதையில கிட்டக்க வருவதனால சூரியனிலிருந்து வருகின்ற அந்த ஆற்றல் ஃபுல்லா வந்து எங்க வந்து அடிக்குது, இந்திய பகுதியில வந்து அடிக்குது. இப்ப அது என்ன வேகத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமாக பூமி வந்து அதனுடைய வேகம் வந்து 1000 மைலுக்கு மேல இருக்கும். 1061 மைல் ஒரு மணி நேரம் சுத்துது. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு பூமியை சுற்றி வருகின்ற வேகம் பாத்தீங்கன்னா 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு. அது பயங்கர வேகத்துல சுத்துது. அப்ப அந்த வேகத்துல சுத்துதுன்னா எவ்வளவு வேகமாக காந்த ஆற்றல் வந்து விழும். அது உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம எங்க இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து இதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, விழுப்புரம் நோக்கி போறோம்னு வச்சுக்கோங்க. மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம், டோட்டலா டிராபிக்கே இல்லை, நல்லா ஃபாஸ்டா போகுது, 80 km/h ஸ்பீட்ல வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வண்டி ஓடிக்கிட்டே இருக்காரு டிரைவர். இப்ப நாம என்ன பண்றோம், முன்னாடி போய் முன்னாடி இந்த விண்ட் ஸ்கிரீன் இருக்கு அதை கழட்டிட்டோம். அது மாதிரி பின்னாடி ஒரு விண்ட் ஸ்கிரீன் இருக்குல்ல கண்ணாடி, அதையும் கழட்டிட்டோம். 2 பக்கமும் கண்ணாடியை கழட்டிட்டோம். இப்ப காத்து எப்படி இருக்கும், உள்ள ஆள் உள்ள உட்கார முடியாது, தூக்கி வெளியே போடுறோம்னா அடிக்கும். எங்கிருந்து அவ்வளவு காத்து வந்துச்சுன்னா, நாம எங்க இருக்கோம், காற்று மண்டலத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறோம் கார்ல. இப்ப திடீர்னு காரை ஓட்டுறோம்னா காற்றை கிழித்து கொண்டு கார் வந்து 80 மைலுக்கு போயிட்டு இருக்கு. கண்ணாடி இருக்கிறதுனால உள்ள வராது. கண்ணாடியை கழட்டிட்டீங்கன்னா எங்கெல்லாம் கேப் இருக்குல்ல அங்கெல்லாம் பூந்து வரும். என்ன வேகத்துல கார் போகுது அவ்வளவு வேகத்துல காத்து உள்ள போறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த காத்தை நம்மளால தாங்க முடியாது, மூச்சே விட முடியாது, மூச்சு முட்டும். அது மட்டும் இல்ல, அந்த காரை சுத்தி இருக்கின்ற அந்த பகுதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பேப்பர் குப்பை எல்லாத்தையும் பயங்கரமா பறக்கும். பாஸ்டா போக போக நிறைய பறக்கும் எல்லாம். அப்ப சுத்தி வரை எந்த விதமான ஐட்டங்களும் நிக்காது, ஏன்னா வேகம்னா. இந்த வேகத்துக்கு இவ்வளவுன்னா அது 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் சுத்து, 1000 மைலுக்கு மேல சுத்துது. ஒரு நாளைக்கு 15 லட்சத்துக்கு மேல ஓடுதுன்னா அதுக்கு பக்கத்துல ஏதாவது நிக்குமா? அதுவும் தவிர சூரியன் இருந்து காந்த ஆற்றல் ஸ்ட்ரைட்டா வந்து மேல வந்து அடிக்குது. அவ்வளவு வேகமா அடிக்கும் போது அங்க எதாவது நிக்க முடியுமா? ஒன்னும் நிக்க முடியாது. அப்ப சுத்தமான வான்காந்தம் நமக்கு கிடைக்கும். சுத்தமான வான்காந்தம் நமக்கு கிடைக்கும் என்பதனால நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, 4 6 என்பதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த நேரத்துல இதை பண்ணுங்க. நம்ம திருமண சடங்குகள் பாத்தீங்கன்னா பல சடங்குகள் 4 மணிக்கெல்லாம் பாடுவாங்க. கஷ்டமா இருக்கும் நமக்கு, உட்கார்ந்த சடங்கு நம்ம செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வான்காந்தம் முழுமையாக இருப்பதனால, நல்ல செயல்களை செய்வதனால, அந்த செயலினால கிடைக்கின்ற விளைவுக்கு அதிகப்படியான நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கறதுனால பெரியவங்க அது பண்ணாங்க. சாமி அதையே பயன்படுத்தினாங்க. தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி இந்த நேரத்துல தான் செய்யணும். காலையில ஏன் இந்த டயத்துக்கு பண்ணணும்? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலை இயக்கத்துல 5 அலை இயக்கங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இங்க நீங்க பயன்படுத்தணும். மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருதல், இரண்டும் சேர்ந்து ஊடுதல். நீங்க தொடர்ந்து நீங்க வெச்ச கண்ணு வாங்காம தொடர பார்த்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், மோதி பிரதிபலித்து ஊடுருவி ரெண்டும் சேர்ந்து ஓடி 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 ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, நம்ம மனம் என்ன பண்ணுது, தீபச்சுடரை பார்க்கிற போது எனக்கும் தீபச்சுடருக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை உணர்வாக எடுக்குது. ஏன்னா அங்கேயும் ஒளி இருக்கு, எங்கிட்டையும் ஒளியும் வெப்பம் இருக்கு. என்ன வித்தியாசமோ அதை எடுத்துக்கிட்டே வருது.
ஆனா தொடர்ந்து நீங்க பார்க்க அந்த வித்தியாசத்தின் அளவு குறைந்து ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா என்னுடைய மன இயக்கமும் அந்த தீபச்சுடர் என்ற காந்தமும் ஒன்னா வந்துடும். ரெண்டும் ஒன்னா வந்துருச்சுன்னா என்ன ஆச்சுன்னா இங்க மனதுக்கு வித்தியாசம் இல்லை. மனதிற்கு வித்தியாசம் இல்லாத போது வித்தியாசத்தை தான் எடுக்குது மனம் உணர்வாக. அப்ப இங்க உணர்வே இல்லை, மன இயக்கமே நின்று போய் மனம் உயிராக மாறிவிடும். இப்ப மன இயக்கம் நின்று மனம் உயிராக மாறும்போது தீபச்சுடர் மறையும். கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கும்போது அங்க சுடர் மறைஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா இதைத்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நேரத்தில் நம்மளுடைய கண்ணிலிருந்து உயிராற்றலும் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிலிருந்து என்ன வருது? ஜீவகாந்த ஆற்றலுமே வருது. ஜீவகாந்த ஆற்றல் மனமாக இயங்குது. அதுதான் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்ன ஆச்சு? இது வேகமா ஏங்கி ஒரு காலகட்டத்தில் அது வேகம் ஃபுல்லா குறைஞ்சு இயக்கமே நின்று போய் மனமே உயிராக மாறுகின்ற போது உயிரினுடைய இயக்கம் அதிகமாகும். அது ரொம்ப ஜாஸ்தி, 51%, 52% அதிகமாக அந்த உயிராற்றல் கண்களிலிருந்து வெளியே வரும். அப்ப கண்களிலே ஒளி பெருகும். அப்ப அந்த மாதிரி பயிற்சி பண்ணி கண்களிலிருந்து உயிராற்றலே அது வெளிப்பாட்டுக்கு சூக்ஷ்ம வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. சூக்ஷ்மம் என்றால் உயிர்னு சொன்னாங்க தமிழ்ல. அப்ப அந்த வெளிப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிற போது அதுதான் சாமி என்ன சொல்றாங்க? அருள் பார்வை. எது அருள் பார்வை? துரியத்தவன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, உன்னுடைய கண்களிலிருந்து நீங்க பார்க்கும்போது அருள் பார்வையாக இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்ப அருள் பார்வைனா எதுக்குன்னா தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்து கண்களிலிருந்து அந்த உயிராற்றலை பெருக்கிக் கொண்டு அது கண்களிலிருந்து உயிராற்றல் வெளியே வருவது கொண்டு தன்மையை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம ஏற்படுத்திக் கொண்டு கண்களிலே அது பெருகுகின்ற போது நாம ஒரு அன்பரோடு தொடர்பு கொள்ற போது என்னுடைய உயிராற்றல் உங்களுடைய உயிராற்றலோடு கலந்து உயிர் கலப்பு கிடைக்கும். காலையில் நம்ம உயிர் கலப்பு பார்த்தோம், பயிற்சியில் அதையே கொடுக்கிறார் சாமி. உயிர் கலப்பு. உயிர் கலப்புன்னா என்னுடைய உயிர் உங்க உயிரோடு கலந்து என்னுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணமே உங்களுக்கு தோன்றுமே ஒழிய உங்கள் எண்ணம் ஏக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி வரும்போது நிறைய இருக்குமா? அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகி போச்சு? முகவசியம் உண்டாகும். நிறைய இருக்குமா? என் லெக்சரை நீங்க அடிக்கடி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே உயிர்கலப்பு தான். இதான் சீக்கிரட். நம்ம பேசுறத கேட்கணும், என் கூடவே இருக்கணும், என் கூட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருவதற்கு காரணமே இங்க நாம் உயிர் கலப்பு செய்கிறோம் என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் ஒன்றுமே இல்லை. அப்போ உயிர் கலப்புல நம்ம என்ன செய்கிறோம்னா இங்கிருந்து நம்ம நமது ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பது மட்டுமில்லாம எந்த தன்னலமும் இல்லை. இதுக்கு மேல நான் எந்த எதிர்பார்ப்புமே உங்கள்ட்ட இருந்து இல்லை. எனக்கு எதுவுமே உங்களை எதிர்பார்த்து நான் அதை கொடுக்கல. சாமி கொடுக்க சொன்னாங்க, நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். எதுவரை வேற எந்த எண்ணமும் நமக்கு இல்லை. இப்ப காலையில நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், கொடுக்கணுங்கிறது தான் ஒரே எண்ணம் தான். எதவரை வேற எதுவுமே நம்ம மனசுல இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய லெவலில் எனக்கு எல்லாமே இருக்குங்க. ஒத்தட்ட வாங்கிதான் நான் இருக்கணுங்கிற நிலைமையில நான் இல்லை. இப்ப சாமியோட அருளால நம்ம ரொம்ப வசதியாக இருக்கிறோம், எல்லாமே இருக்கு நமக்கு. ஒத்தட்ட ஒண்ணு வாங்கணுங்கிற நிலைமையில நமக்கு இல்லை. ஆனா எதிர்பார்ப்பே டோட்டலாவே இல்லை. எல்லா நிலைகளிலுமே எல்லாமே நிறைவாகிவிட்டது. அப்ப அதனால நாம ஒருத்தரோடு யாரோட நம்ம தொடர்பு கொண்டாலும் அந்த தொடர்பு கொள்ளணும், இங்க இருக்கிற நல்லது அங்க போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட தான் தொடர்பு கொள்றோம். அதான் உயிர் கலப்பு. அங்க எண்ணத்தினுடைய வேற எந்த எண்ணமும் குறுக்க வருதில்லை. அதனால நிச்சயமா எடுக்கிற ஆளு ஃபுல்லா எடுத்துதான் ஆகணும், வழியே கிடையாது. ஏன்னா உயிர் கலப்புன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துருவாங்க. அவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்க நிச்சயமாக நம்மளை பத்தி நினைச்சுதான் ஆகணும், நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும், நம்ம கூட உட்காந்துதான் ஆகணும், வழியே கிடையாது. இது சாமிஜி எப்படி செய்து காட்டினாருன்னா, எல்லா மக்களும் உட்கார்ந்த பிறகு அன்பர்களை உட்கார்ந்தோன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணை அப்படியே பார்ப்பாரு. அங்க கூப்பிடுவாரு, இறைவனுக்கு ஒரு வணக்கம் பாடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த அம்மா பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அழகர் ராமானுஜன் பக்கத்துல உட்காந்து கூப்பிட்டு நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க, என்ன மைக்கிலே சொல்லுவாரு, அறிமுக கொடுத்துருங்களா, சரிங்க பாரு. இவங்க 2 பேரும் முடிக்கிறதுக்குள்ள 350 பேரையும் ஒரு தடவை பார்த்துருவாரு. சாமி பாக்குறாருன்னா முதல்ல எனக்கெல்லாம் பிரம்மஞான பேச்சு போற போது என்ன பாக்குறாங்க கண்ணுல நமக்கு புரியல. அப்ப அது உயிர் கலப்புங்கிற தத்துவம் அப்ப தெரியல நமக்கு. பிற்பாடுதான் நமக்கு புரிஞ்சு பயிற்சிகள்லாம் செய்து நம்ம மனம் விரிந்த போது சாமிஜி தன்னுடைய அருள் பார்வையாக கொடுக்கிறார். அவரு கண்ணின் மூலமாக உயிர் கலப்பு பெற்று அவருடைய நோக்கம் என்னன்னா நாமும் அவர் நிலைக்கு எழுச்சி பெற வேண்டும் என்பது ஒன்று. 2, இப்ப இங்க அவர் இந்த தத்துவத்தை சொல்ற வரைக்கும் மனம் எங்குமே ஓடாமல் அவரோடு நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. அதனாலதான் நம்ம எந்த ஒரு மகானை பார்த்தாலுமே அங்கேயே இருக்கணும்னு நமக்கு தோணுது, அந்த இடத்த விட்டு போக வேணான்னு தோணுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் தோணுதுன்னா அவங்க ஒண்ணுமே யாரும் எதுவுமே செய்யவே இல்லை, அவர் உயிர் கலப்பு செய்யறாரு பார்த்தீங்களா. அதுதான். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்னா தவத்தை யாரு கொடுக்கணும்னா ஆசிரியர்கள் தான் கொடுக்கணும், டேப் போடக்கூடாது. நீங்க பஞ்சபூத நவகிரத்தினம் டேப் போட்டீங்கன்னா உயிர் கலப்பு வராது. உயிர் கலப்பு யார் கொடுக்க முடியும்? உயிரோடு இருக்கின்ற ஒரு அன்பர் தான் கொடுக்க முடியும். அதனால நீங்க தவம் கொடுத்தீங்கன்னா நீங்க உயிர் கலப்பு செய்யறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. அப்ப உயிர் கலப்பு செஞ்சீங்கன்னா அவங்க தவம் செய்வது மட்டும் இல்லாமல்
அவங்களுக்கு ஆற்றல் நிறைய கிடைக்கும், வந்த வேலை அவங்களுக்கு நிறைவேறும். அதுக்கு நீங்க அது பெரிய தொண்டுங்க. பண்றாங்க, பட் அங்கிருந்து ஒன்னும் அருள் வரலைங்க. நம்ம என்ன பண்றோம், மனதில் ஐயோ சாமி தான் இல்லவே இல்லையே, அட்லீஸ்ட் படத்துல இருந்தா சாமி அருளை பெறணும்னு சாமியை நினைக்கிறோம் பாருங்க. நமக்கு ஆற்றல் வான்காந்தத்திலிருந்து வருது, அது அந்த படத்திலிருந்து வரல, வான்காந்தத்திலிருந்து நமக்கு அந்த ஆற்றல் நம்ம பெறுகிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அதுல இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். படத்துல இருந்து எப்படி வர முடியும், அங்கதான் உயிர் கலப்பு இல்லையே. ஆனா அந்த ஆற்றல் வந்து வான்காந்தத்துல இருக்கு. இப்ப சாமியை நினைச்சுக்கிட்டோம்னா முழுமையாக நம்ம மனதை கொடுத்து நாம எண்ணம் இல்லாம நிக்கிற போது நமக்கு அது கிடைக்கும். வெளியில இருந்து தான் வருது, வான்காந்தத்துல இருந்து வருது வழியே, அந்த போட்டோல இருந்து வரல, அந்த இதுல அந்த வீடியோல காட்டுற போட்டோல இருந்து வரல. ஆனா உணர்வுக்கான மேல இருந்து நமக்கு கிடைச்சிடுது, வான்காந்தத்துல இருந்து கிடைக்குது. அப்ப எங்க வேணாலும் கிடைக்கும். அங்க இந்த படத்தை பார்க்கிற போது நம்ம தூண்டப்படுகிறது, நம்முடைய ஆற்றல் நல்லா தூண்டப்பட்டு நம்ம ஒருநிலைப்படுத்திடுறோம் மனசை. அப்ப வான்காந்தத்துல இருந்து நமக்கு அந்த அமைதி நிலை கிடைச்ச போது அங்க ஆற்றல் ஏற்கனவே சாமிஜி இருந்திருக்கிறார் இல்லையா. சாமிஜி இருந்ததுனால அவருடைய ஆற்றல் களம் பெறுகிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே அந்த நினைப்போட வராங்க. அப்ப அந்த கூட்டு காந்த களத்தினுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இங்க வர்றவங்க எல்லாருமே அதுல வந்தாங்கன்னா இங்கே கிடைச்சிடும், இங்கேயே கூட கிடைக்கும். எல்லாரும் இங்க வந்தாங்கன்னா இப்ப கோவில்ல போனா இங்க அந்த நிறைவு கிடைக்குது. கோவில்ல ஒண்ணுமே இல்லை, அந்த ஆற்றல் தான். கோவில் செவத்திலேயோ அதுலயும் எங்குமே இல்லை, இந்த ஆற்றல் களம். இந்த ஆற்றல் களம் நிறைவாக இருக்கு, எல்லாரும் வராங்க, ஐயோ காப்பாத்துங்க 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 சாமி என்ன காப்பாத்துங்க, அந்த நிறைவோட வராங்க. பாத்தீங்களா, அந்த ஆற்றல் நமக்கு உதவுது. நீங்க அதை டியூன் பண்றீங்க, அது கிடைக்குது, அங்கிருந்து கிடைக்குது. அதேதான் ஒரு ஆசிரமத்துக்கு எதுக்கு போனோம்னா, ஆசிரமத்தில் இருக்கின்ற அன்பர்கள், நம்ம சாமிஜி போன்ற மகான்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனா வர்ற அன்பர்கள் எல்லாருமே போய் தவம் பண்ணணும், தவத்துல இருக்கணும். சரி, எவ்வளவு நாள் எப்படியா இருந்தோம், இந்த 5 நாள் ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணணும், இந்த 5 நாள் ஒழுங்கா காய்கல்ப பயிற்சி பண்ணணும், ஒழுங்கா இருக்கணும்னு பாதி பேர் இருப்பாங்க. அப்ப என்னாச்சு, அவங்களையும் அறியாமே செட் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒருமித்தமான ஒரு கருத்து வந்துருக்காங்க. அப்ப அதே நம்ம எல்லாம் பிடிச்சு நம்மள அந்த கூட்டு காந்தகத்துல நாமளும் அதை டியூன் பண்ணும்போது நம்ம தூக்கிடுது, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இதே தான் அவங்களும் செய்யறாங்க, அவங்க பக்தி யோகத்தை பயன்படுத்துறாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா மகான்களுமே இப்ப கல்கின்னு ஒண்ணு இருக்கு, ஈஷா ஒண்ணு இருக்கு, இப்ப இவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு பெங்களூர்ல, ஆர்ட் ஆஃப் லிவிங், எல்லாம் ரவிசங்கர், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இதையே தான் பண்றாங்க. அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, ஆனா டைரக்டா கொடுத்தா மக்களால எடுக்க முடியல, அந்த மெச்சூரிட்டி மக்களுக்கு இல்லை என்பதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மந்திரத்தை சொல்லி இல்லைன்னா ஒரு யோகத்தை ஒண்ணு சொல்லி யோக பயிற்சி பண்ண கூட கிடைக்குன்னு சொல்லி இவங்க ஆற்றலை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஆற்றலை அவங்க கொடுத்து எல்லாம் பண்றாங்களே. பட் பிரின்சிபிள் அதான், பிரின்சிபிள் வந்து அதே பிரின்சிபிள் தான், எல்லாமே அப்படித்தான். ஒரே தத்துவம் தானே, எல்லாமே வான்காந்தம் ஜீவகாந்த வைத்துக் கொண்டு தான் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அந்த பயிற்சி கொடுக்குற அந்த மெத்தடை மாத்திக்கிறாங்க, மந்திர ஒலியை வச்சு கொடுக்குறாங்க, இல்ல இது மாதிரி பஜன்ஸ் பண்ணி பாட்டு அதன் மூலமாக கொடுக்குறாங்க. இங்கேயும் ஆற்றல் களத்தை ஏற்படுத்துறாங்க அவங்க, அதன் மூலமா ஆற்றல் களத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து அதாவது இதுல வந்து 2 முறை சொல்றாரு சாமிஜி எப்போதும். இப்ப உங்க பதிவு எப்படி எழுச்சி பெறுது, இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா உங்க பதிவு எப்படி எழுச்சி பெறுது, வெளியில சுற்றுப்புற சூழ்நிலையில என்ன இருக்கோ அது போய் கருமையத்துல மோதி தானே எழுச்சி பெற்று வருகிறது. சாதாரணமா அப்படித்தான் வரும். ஆனா இப்ப நம்ம பையன்லாச்சு பாத்தீங்கன்னா 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 90 பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. வெளியில என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள எழுச்சி பெறும். இப்ப நீங்க இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு மெடிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு, இல்ல வெளியில வந்து இது மாதிரி நல்ல ஒரு பஜன்ஸ் ஒரு பூஜை நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நல்ல பதிவு எழுச்சி பெற்று, ஏன்னா வெளியில ஆற்றல் நல்லா இருக்குது இல்லைங்களா, அப்ப எழுச்சி பெறும். இப்ப சாமி என்ன சொல்றாரு, அது ஓகே தான், ஆனா எவ்வளவு நாட்களுக்கு நீ அப்படி இருக்க போற, எல்லா நேரங்களிலும் அந்த மாதிரி உனக்கு ஆற்றல் உதவுமா, சான்ஸ் இல்லை நமக்கு. அப்ப எல்லா நேரங்களிலும் அந்த மாதிரி இருக்கிறது என்ன, நீயே செல்ஃபா சார்ஜ் பண்ணிக்கணும். அப்ப என்ன செய்யணும், தவம் செய்து நீயே அந்த மன அலட்சியோட நீ ஏற்படுத்தி வெளியிலிருந்து வந்து அது எழுச்சி பெறுகிறது, அதை நீயே எழுச்சி பெற செய்ய வேண்டும். அதான் தவம். எவ்வளவு நேரம், ஒரு 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க அந்த மாதிரி போக முடியும்? நம்மள மற்ற வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. ஆனாலும் குடும்பத்துல இருந்து கொண்டே அந்த மனநிலையில் இருக்க முடியுமா, முடியுங்கிறார் சாமிஜி. முடியும் என்பதுதான் என்ன அனுபவம் கூட. அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களை எழுச்சி பெற செய்தால் நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டா இருக்கலாம், மனசு மட்டும் அமைதியா அங்க இருக்கும். அப்ப சுற்றுப்புற சூழ்நிலையை ஒண்ணு வரணும், இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வரணும், அது உங்களுக்கு எழுச்சி பெற செய்யணுங்கிற நிலை வேண்டியதில்லை. துவக்கத்தில் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா எப்பவுமே என்ன பண்ணலாம், எப்பவுமே நம்ம அப்படி குழந்தை வந்து ஒரு நடவண்டி வச்சு நடக்குது, எப்பவுமே நடவண்டி வச்சு நடக்கலாமா, நீங்களே நடக்கணும்ல, அதுதான் சாமி சொல்றாரு. அதான் நடவண்டி மாதிரி தான், அந்த ஹெல்ப் நீங்க எடுத்துக்கோங்க.
அப்ப நீங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நீங்க எப்ப அங்க நிக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த உணர்வு. அதை விட நீங்க வெளியே வந்தோன்னு மனிதன் ரொம்ப சாதாரணமான நிலைக்கு வந்துடுறான், உணர்ச்சி வசப்பட்டுறான், சாதாரண நிலைக்கு வந்துடுறான் இல்லைங்களா? அப்படி இல்லாம எப்பொழுதுமே அந்த மனநிலைச்சோல அப்படியே இருக்கணுங்கிறத சாமி சொல்றேன். அதுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. பட் எல்லாமே ஒண்ணுதான், தத்துவம் ஒண்ணுதான். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு இது புரிந்தா உங்களுக்கு? அப்ப கண்கள்ல ஒளி பெருகுங்கிறாரு சாமிஜி. தீப பயிற்சியான கண்களிலே ஒளி பெருகும், முகப்பொலிவு உண்டாகும், முகவசியம் இதாகும். இப்ப அதுக்கு மேல என்ன பண்றாங்க? இது மாதிரி கண்ணாடி பயிற்சி எல்லாம் செய்யும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முகவசியத்துக்கு மேல ஜெகவசியம் உண்டாகும். இப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு நான் நினைக்கிறேன், நான் நினைச்சா போறோம், உங்களை யாராவது எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படித்தானே சாப்பாடு அன்னைக்கு வந்துச்சு. உதாரணம் இங்கே இருக்குது, வெளியே போகண்டா. அப்போ நீங்க வெயிட்டா நினைக்கணும்னா அங்க வெயிட்டா இருக்கணும் உள்ள. இல்ல நீங்க வெயிட்டா என்னன்னு சொல்லியா முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா அவங்க பாறாங்கல் சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க வெயிட்டா தானே கேட்டீங்க. அதாவது இப்ப முதல்ல சாமி என்ன சொல்றாருன்னா, முகவசியம் என்பது எண்ணத்தின் அளவிலே அந்த உயிர் கலப்புல வருகின்ற நன்மையை பத்தி பேசுறாங்க முகவசியத்துல. ஜெகவசியம் உங்களுக்கு தேவையான பொருள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிறாரு ஜெகவசியம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பயிற்சி செய்யற போது சுவாமி என்ன சொல்றாருன்னா, உயிர்கலப்பை பெறுகின்ற தன்மை உங்களுக்கு கிடைச்சு போச்சுன்னா உங்கள் எண்ணத்தை இன்னொருத்தருடைய எண்ணத்தோடு இணைத்து உங்களுக்கு என்னென்ன செயல்கள் வேணுமோ அவர்கள் மூலமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்களே ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் ஏக்கத்துக்கு வர முடியும். இது ஒன்று. அப்ப அடுத்தது எப்படின்னா, இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் வர்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நினைச்சிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க உயிர்கலப்பு பெற்றீங்கன்னா அவங்க மனசுல நினைச்சாலே உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். அவங்களுக்கு தேவைங்கிறது இங்க மனம் சொல்லும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்று அவங்களுக்கு உதவுவீங்க, இல்ல வாயை திறந்து அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து விடலாம். அந்த நிலையும் வரும். அப்ப அது எனக்கு அடிக்கடி எல்லா வகுப்புகள்லயும் வரும். நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு உட்காந்தேன். உட்காந்தோடனே அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதே கேள்வியை சொல்றீங்க, அதே விடையை சொல்றீங்க. எப்படி சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மனசு சொல்லுன்னு சொல்லிச்சு, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குங்கிறது இப்பதான் நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த உயிர்கலப்பு செய்கிற போது நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்? இதெல்லாம் அட்வான்டேஜ். இப்ப இதெல்லாம் சாமி சொல்லிட்டே வர்றாங்க. நிறைய நமக்கு பலன்கள் இருக்கு. தீபப்பயிற்சி கண்ணாடி பயிற்சி செய்கிற போது ஜீவகாந்த பெருக்கம் அதிகமாக உடல்ல ஏற்படுறதுனால நோயை நாம் தீர்த்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நாம மற்றவர்களுடைய நோயை தீர்க்கலாம். தீட்சை கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இது தவம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இதனுடைய ஒரு பலன்களாக சொல்றாங்க. இப்ப கண்கள்ல நல்ல ஆற்றல் பெருகுதுன்னா அதுக்கு என்ன ஒரு சொல்றாங்கன்னா, ஒன்று அதை செக் பண்றதுக்கு ஒரு துண்டு மாதிரி இங்க போட்டு சொல்றாங்க. போட்டுக்கிட்டு மேல எப்படி 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 பாசஸ் கொடுக்க சொல்றாங்க. பாசஸ் கொடுக்கிற போது அது ஆற்றல் பெருகுதாங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்? எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அதுக்கு என்ன வழி? இப்போ துணியை வச்சு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்றீங்க. அப்ப அயன் பாக்ஸ்ல இருந்து வெப்பம் துணிக்கு போகுது. துணிக்கு வெப்பம் போகுதுங்கிறத கண்ணால பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா? ஏன் பார்த்தாலே கைய வைக்க வேண்டாம், பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ஆவி போறது தெரியும். இல்லைன்னா அது அந்த நூல்கள் நெளியும். அந்த 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 இதுல இருக்கிற நூல்கள் நெளிய ஆரம்பிக்கும். அதனுடைய எஃபெக்ட் தெரியும் கண்ணால பார்த்தாலே. அதே போல நீங்க ஆற்றல் பெருகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த இதை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருக்கிற நூல்கள் எல்லாம் நெளிய ஆரம்பிக்கும். பவர் வாங்குறது தெரியும், உங்களுக்கு கண்ணால பார்க்க முடியும். இதை விட இன்னொரு பயிற்சி என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துக்க சொல்றாங்க. எடுத்துக்கிட்டு நல்லா பயிற்சி பண்ணிட்டு கண்ணால தண்ணியை பார்க்க சொல்றாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேல அப்படியே அந்த ஆவி பனி படர்ந்தது போல அப்படியே ஒரு இது தெரியும். அப்போ உங்க உயிர் ஆற்றல் கண்களின் மூலமா வெளிப்பாடாக அங்க நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது ஒரு வாரம் அந்த பயிற்சி பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த தண்ணியை யாருக்காவது உடம்பு வலிக்குதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உடம்பு வலி போயிடும். இந்த நோய் தீர்ப்பதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இது நமக்கு உயிராற்றல் பெருகுதா வெளியே வந்துச்சா கண்ணில் நமக்கு ஒளி வந்ததாங்கிறது மாதிரி செக் பண்ணிடலாம். நமக்கு ஆற்றல் பெருகிட்டு செக் பண்ணலாம். இது தீப பயிற்சியில நமக்கு நிறைய கிடைக்கும். கண்ணாடி பயிற்சியில நிறையவே கிடைக்கும், பட் தீப பயிற்சியில கிடைக்குது. அதனால தீப பயிற்சி பற்றி விளக்கங்கள் இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. செய்முறை பயிற்சி சொல்லுங்க, இந்த விளக்கங்களை சொல்லுங்க, சூக்ஷ்ம வெளிப்பாடு என்னன்னு சொல்லுங்க, முகவசியம் ஜெகவசியம் இதை பத்தி நீங்க பேசலாம். சரியா?
அதான் ஃபுல்லா நம்ம அந்த மன நினைச்சல் நமக்கு வரணும் இல்லைங்களா, வந்ததாமா கிடைக்கும், அது வரைக்கும் வராது. நம்ம சும்மா மெக்கானிக்கலா ஏதோ பண்ணோம்னா வராது. இல்ல அது உங்க ரவிச்சந்திரன், அது உங்க ஆவியா இல்ல வேற யாரோட ஆவியா? அதான் வம்பு. எந்த ஆவியும் கண்டுபிடிக்கிறது. மூன்று இல்ல ஒரே நாள்ல வராதுங்க. அது நீங்க மன நிக்கணும் இல்ல, நீங்க வந்து பயிற்சி செய்யும் போது பயிற்சி எப்படி பண்ணணும்னா, தீபத்தை பார்க்கும்போது நீங்க தீபமாகவே மாறிவிட வேண்டும். முதல்ல எல்லோ ஃபிளேம் தெரியணும், கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோ ஃபிளேம் வரைஞ்சு ப்ளூ ஃபிளேம் தெரியணும், கொஞ்ச நேரம் ப்ளூ ஃபிளேமே வரைஞ்சு நடுவில் அந்த திரிக்கிட்ட கருப்பு தெரியுது, அந்த அளவுக்கு நிக்கணும். மனசு இருக்குமா? அதாமா அந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடு வருகின்ற போது ஆற்றல் பெருகுவது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் பெருகி அதை நீங்க கண்களின் மூலமாக வெளியில கொண்டு வரலாங்கிறது உங்க கேள்வி. த்ரூ அவுட் த டே எப்படி இருக்கும்னா, நீங்க செலவு செய்யறது எப்படி செய்யறீங்கன்னு பாருங்க. உணர்ச்சி வசப்படாம ஒவ்வொரு செயலுக்கும் எவ்வளவு குறைந்த அளவு செலவு செய்யணும்னு வச்சு பாருங்க. நாள் முழுவதும் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஒன்று அந்த அளவுக்கு ஆற்றல் வரும். அந்த அளவுக்கு நீங்க பயிற்சியை நல்லா பண்ணி மனதை அந்த நிலையை வைத்துக் கொண்டு, மற்ற நேரங்கள்ல கூட மனதை வந்து அந்த நிலையை வைத்துக் கொண்டால் உங்களை அறியாம வான்காந்த ஆற்றல உங்க உடலை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதான் கான்செப்ட். அல்ல 9 நிமிஷத்துல வருது இல்ல, மனம் நின்று என்ன ஆச்சுன்னா எப்போதுமே வான்காந்தத்தை இழுக்கக்கூடிய தன்மை மனதிற்கு கிடைச்சிடும். அந்த பிராக்டிஸ் பண்ணி இங்க கொண்டு வந்துடணும். இப்ப வாழ்க்கையிலேயே நீங்க செலவு பண்ணும்போது குறைவா செலவு பண்ணி அதை உடல் வந்து ஈடுகட்டுவது அதிகமாக ஈடுகட்டி அதை ரீடைன் பண்ணி வச்சுக்குது. அது நாள் முழுவதும் அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற சாமிஜி. பிராக்டிஸ் பண்ணா எப்பவுமே கண்களை திறந்து பார்த்தாலே ஜீவகாந்த ஆற்றல் கண்ணுல இருந்தே வெளியே வரணும். அதனால நீங்க அதை பயிற்சியாகவே செஞ்சு அதை கொண்டு வரணும். அதே மாதிரி கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நாள் முழுவதும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆற்றல் எப்ப வேணா இருக்கும். நைட்டு 9 மணிக்கு நீ தவம் கொடுனா தவம் கொடுத்துடலாம், அவ்வளவு ஆற்றல் கையில இருக்கும். இல்லம்மா, நீங்க மனம் நிக்க மாட்டேன்றது மெக்கானிக்கலா. நான் என்ன சொல்றேன்னா, பயிற்சி பண்ற போது உங்க மனம் நிக்க மாட்டேங்குதுமா, அதாமா மனம் டோட்டலா நிக்கணும். நான் சொன்ன மாதிரி அங்க வந்து இந்த எல்லோ ஃபிளேம் மறைக்கணும், அப்புறம் இந்த ப்ளூ ஃபிளேமும் மறைக்கணும், அந்த பிளாக்கா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் தெரியணும். அந்த அளவுக்கு மனம் நிக்கணும்னா ஆற்றல் பெருக ஆரம்பிச்சிடும். மற்ற நேரங்கள்லையும் கூட மனம் அந்த நிலைக்கு வந்துடும். ஆமா, பழகணும் இல்ல, பழக்கத்துக்காக சாமிச்சு கொடுக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு பழகலையே. நம்ம என்ன 1 வாரம் பண்ணா 3 வாரம் பண்ண மாட்டேங்கிறோம். கண்டினியூட்டி வேற நம்ம கிட்ட இல்ல. அண்ட் பண்ணும் போது கூட மனது டோட்டலா என்ன செய்யணும், இது ஒன்று. அப்புறம் செய்து முடித்த பிறகும் கூட டோட்டலா வந்து என்ன செய்யணும், அங்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப முதல்ல நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்த போது முதல்ல சொல்லிடுவோம், இன்னைக்கு நாங்க தவம் கொடுக்குறோம்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும், நான் தவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம். எதுக்குன்னா இந்த பயிற்சி பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தவம் வந்து ஈவினிங் 7 மணிக்கு வர போறாங்க சொன்னா ஹோல் டே கோவப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம். எதுவான பல கட்சியில் அப்படியே பொறுத்துக்குவோம். வாயை திறந்து கவுண்டர் ஐட்டங்கள் கொடுக்க மாட்டோம். எந்த அளவுக்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு அந்த ஈவினிங் தவம் கொடுக்குற வரைக்கும் வச்சுக்குவோம். அப்ப ஆல்மோஸ்ட் டெய்லியே அந்த மாதிரி தவம் கொடுக்குற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. இப்ப என்ன ஆச்சு, டெய்லியே மனசு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஆச்சு. அப்படியே பழகி இப்போ மனம் எப்பவுமே தவ நிலைக்கு வந்துச்சு. இப்போ நம்ம டோட்டலா அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்குது, வேற எங்குமே போகல, எதையுமே நினைக்கவே இல்லை. நான் இப்ப காலையில இங்க வந்ததுல இப்ப வரைக்கும் மனசு எங்குமே போகவே இல்லை, இங்கே தான் இருக்குது. உங்களோட இருக்கு, சாமிஜின் தத்துவத்தில் தான் இருக்கு, எங்குமே போகவே இல்லை, எதை பத்தி நினைக்கவே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு மனதுக்கு நமக்கு கட்டுப்பாடு கிடைச்சு போச்சு. அப்ப அந்த அளவுக்கு மன நிலைச்சு நீங்க குறைச்சிட்டீங்கன்னா காந்த ஆற்றல் பெருக்கத்தானே பெருகும். ஆட்டோமேட்டிக்கா வான்காத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப நீங்க உட்காருங்க, நான் தவம் கொடுக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தொட்டா அப்புறம் பறக்கும் அந்த இடம். எந்த இடத்த தொட்டாலும் அந்த இடத்துல பயங்கரமா கிடைக்கும் ஆற்றல். அப்ப அதுக்காக நான் நிறைய தவம் செஞ்சேன்னு அர்த்தம் இல்ல, மனம் அங்கேயே வச்சிருக்கிறோம். அது நீங்க குறிப்பு வான்காத்துல இருந்து இழுத்துக்கிட்டே இருக்கு, அமைதியா இருக்கு மைண்ட், டிஸ்டர்பன்ஸ் இல்ல மைண்ட்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஆமா,
பயிற்சியாக செஞ்சு மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே அப்படி வச்சுக்கிற போது எப்பொழுதுமே சூக்ஷ்ம வெளிப்பாடு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. நீங்க அமைதியாக இருந்தாலுமே வந்துடும். ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்கிறது யார் சர்டிஃபை பண்ணணும்? நான் சர்டிஃபை நீங்களே சொல்லணும். உள்ள எண்ணம் ஓடாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல அமைதி நிலை. உள்ளுக்குள்ள மனம் அமைதியாக இருக்க வேண்டாம். மனம் ஓடாம இருக்கணும். எந்த விதமான ஒரு போராட்டம் மனதுக்கு இருக்கக்கூடாது, ஒரு வரி இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கணும் உள்ளுக்குள்ள மனம். அது நீங்க தவம் பண்ணி பயிற்சி பண்ணா தாங்க கிடைக்கும். கொஞ்சமாவது பண்ணி மனதை மாத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் உங்க பயிற்சி முன்ன பின்ன இருந்தாலும் கூட பரவாயில்லை, நீங்க மெயின்டைன் பண்ணிடலாம். அப்ப நீங்க மாறல அர்த்தம். நீங்க மாறலன்னு அர்த்தம். நீங்க உண்மையிலேயே தவம் பண்ணிட்டீங்க, கண்ணாடி பயிற்சி பண்ணி மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா வெளிப்புறத்துல எந்த தாக்குதலும் உங்களை தாக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் நீங்களாகத்தான் இருக்கணும். உங்க மன இயக்கம் உங்கள் மன இயக்கமாகத்தான் இருக்கணும். அவங்களுடைய உருவத்தை நீங்க எடுக்கக்கூடாது. அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க எடுத்து நீங்க மனம் ஓட விடக்கூடாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்க மனசை மாத்திக்கலாம். நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க எப்ப நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க? அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கோவத்துல திட்டுறாங்கன்னா நீங்க மறுபடியும் நீங்க உணர்ச்சி வசப்பட்டா தான் அது நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க தவணையில இருந்தால் நீங்க ரிசீவே பண்ண மாட்டீங்க. மைண்ட் எடுக்கவே எடுக்காது. அதாவது இதுல குறிப்பு என்னங்கிறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது டவுட் எல்லாருக்குமே வருது. இது நம்ம ஏக்கம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா புரியும். இப்ப நான் திரும்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வகுப்புல. பட் எவ்வளவு பேர் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அதாவது நீங்க எந்த இது வெளியில நடந்தாலும் கருமையா எடுத்துருங்க. அங்க கண்ட்ரோல் இல்லை உங்களுக்கு. அதை கண்ட்ரோல் எடுக்கணும். சாமிமார் லெவலுக்கு தான் போகணும். அது ரொம்ப ஹையஸ்ட் லெவல். அது கூட நம்ம போகலாம். அது இதை முடிச்சாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சா செகண்ட் ஸ்டெப் போக முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா எல்லா ஐட்டங்களையும் முதல்ல கருமையத்துக்கு தான் போகுது. கருமையத்துக்கு போய் கருமையத்திலிருந்து பதிவு அடிச்சு விட்டு எண்ணமாக மாறி மூளை செல்களுக்கு வருது. மூளை செல்களுக்கு வந்த பிறகுதான் அதை நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு சொன்னால் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க பதில் சொல்லுவீங்க. இப்ப சாமி என்ன சொல்றாரு, அந்த கருமையத்திலிருந்து வருவதை இப்ப டைமிங் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது பாட வந்துட்டு போகுது. நீ என்ன பண்ணது, மனசை எப்போதும் துரிய நிலையில வச்சுக்கோ. இப்ப துரிய நிலையில வச்சுக்கிட்டு அது தேவையானால் அதுக்கு பதில் சொல்லு. இல்லைன்னா நீ சும்மா கடா சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு, உன் மனதை ஏற்காது. நீ பதில் சொல்றதுதான் நம்ம மனம் ஏற்கும். அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, என்னால தாங்க முடியலன்னு சொன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என் வாயால பேசுற வழியே உள்ளுக்குள்ள எண்ணம் அதுக்கு பிடிச்சிச்சது. ஆனா எண்ணம் பிடிக்க கூடாது. நல்லா கவனிச்சுங்க. அப்ப நாம துரியத்தவம் எங்க பண்றோம்னா, எங்கு அந்த எண்ணம் அதை பிடித்து கொண்டு பதில் சொல்கிறதோ அந்த இடத்துல துரியத்தவம் பண்றோம். சுவாமி சொன்னாரு, புற மனத்தை நடுமனம் வென்றது. துரியத்தவம் பற்றிய பாடல்ல சொல்றாரு. இதான் அர்த்தம். இது நடுமனம். புறமனம்ங்கிறது வெளிப்புற இயக்கம், புலன்கள் இயக்கம், வெளிப்புற இயக்கம். அந்த இயக்கம் இருக்கு, எல்லாம் வெளியேந்து வருது. வெளியேந்து கருமையத்தை தாக்கி அந்த பதிவுகளை எழுச்சி பெற்று அது எங்க வருது, என் மூளை செல்களுக்கு வந்து மூளை செல்களை விரித்து காட்டுது. அது வரைக்கும் கண்ட்ரோல் இல்லை எனக்கு. விரித்து காட்டுற போது இப்ப நான் பதில் சொல்லி ஆகணும். உதாரணம் சொன்னா புரியும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோங்க, நம்ம மட்டும் தனியா இருக்கிறோம், லாக் பண்ணிக்கிட்டோம், உள்ள உட்காந்துட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வெளியில இருந்து காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே உங்க காதுல கேட்குது. காதுல கேட்ட உடனே இது மூளை சிலைகளுக்கு போய் மூளை சிலைகள்ல இருந்து கருமையத்துக்கு போய் கருமையத்தில அந்த அலைச்சொல்ல இருக்கிற அத்தனை சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த அலை அப்படியே மேல திரும்பி மறுபடியும் மூளை சிலைகளுக்கு வருது. மூளை சிலைகளுக்கு வந்த உடனே இப்ப மூளை சிலைகள் தான் ஸ்கேன் பண்ண போகுது. நம்ம ஸ்கேனிங்னு சொல்லுவோம் மாடர்ன் லாங்குவேஜ். அதாவது என்ன வந்ததுன்னு கண்டுபிடிக்குது. ஸ்கேன் பண்ணி என்ன வந்ததுங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுது. இது கோயில் மணியா, சைக்கிள் மணியா, ஸ்கூட்டர் மணியா, டெலிபோன் மணியா, எல்லாமே மணி தான் இல்லையா? எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு 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 பார்த்து கடைசியில் இல்லை இது நம்ம வீட்டு காலிங் பெல், இது பக்கத்து வீட்டு காலிங் பெல்லாம், மாடி வீட்டு காலிங், எல்லார் வீட்டையும் காலிங் பெல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட்ல இருக்கும். அது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கு. நம்ம வீட்டு காலிங் பெல் ஐடென்டிஃபை பண்ணி இப்ப அது என்ன பண்ணுது, பதில் சொல்றதுக்கு கமாண்ட் கொடுக்குது. என்ன சொல்லுது, நீ எந்திரிங்குது, நீ எந்திரி, காலால நடான்னு காலுக்கு உத்தரவு கொடுக்குது. கைக்கு என்ன உத்தரவு கொடுக்குது, நீ போய் கதவை தரேன்னு சொல்லுது. அப்புறம் கதவை திறந்து கண்ணே நீ பாருன்னு சொல்லுது. அவ்வளவு ஃபாஸ்டா வருது உத்தரவு. அப்புறம் தெரிஞ்ச அன்பராக இருந்தால் வாழ்க வளமுடன் வாங்கன்னு கூப்பிடு. தெரியாத அன்பராக இருந்தா நீ கதவை ஃபுல்லா திறக்காம தலையை மட்டும் நீட்டி நீ யாருன்னு கேளு. அதான் அதுக்கப்புறம் அது டேஷ் 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 அது போயிட்டே இருக்கு கான்வர்சேஷன். இது என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுது. இப்ப நீங்க ரியாக்ட் பண்றீங்க பாருங்க, இதுதான் உங்க மன இயக்கம். இதான் இது வரைக்கும் மனம் ஏங்கல, இன்னும் ஏங்கவே இல்லை. இப்பதான் கமாண்ட் கொடுக்குது, நீங்க இப்ப ஏங்கணும். இப்ப ஏங்கணுமா வேணாமாங்கிறத துரியத்திலே மனதை வைத்து நீ ஏக்கத்துக்கு வா.
வேணும்னா போய் கதவை தரு. ஏங்க மணி 5 நிமிஷம் அடிச்சுட்டு ஓஞ்சு போய் அவங்களே போயிடுவாங்க. உனக்கு எழுந்து போறதுக்கு இஷ்டம் இல்லை, நீ காமன் பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிற, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, யூ டோன்ட் வாண்ட் டு கெட் அப் அண்ட் கோ அப்படின்னு பேசாம இரு. இருங்க இருங்க, இது டிசிஷன் எல்லாமே இதுதான்மா. நான் சும்மா ஒரு உதாரணமா தான் சொன்னேன். வெளியில இருந்து எது வந்தாலுமே உள்ள போய் கருமயத்திலிருந்து எடுத்து பெற்றுதான் நீங்க அது செயலுக்கு வருது. அது செயலுக்கு வருவதுதான் நீங்க உங்க மன இயக்கம். அங்கதான் கண்ட்ரோல் எடுக்க சொல்றாரு சாமிஜி. துரிய தவம் செய்து நல்லா நம்ம தவம் பண்ணி இந்த கண்ட்ரோலை எடுத்துடணும். நான் நீ ஏங்கணும்னு சொன்னால்தான் என் மனம் ஏங்க வேண்டும். ஏன்னா உள்ளுக்குள்ள அது கருமயத்துல எது நடந்தாலும் எனக்கு காலை இல்லை. அப்ப இது ஏங்காம நிறுத்தி பிடிச்சு வச்சுக்கிறீங்களே, அதுக்கு பேரு மௌனம். அதான் மௌனத்துல இருக்க சொல்றாங்க. மௌனம்னா இதான் மௌனம். நான் வெளியில எது நடந்தாலும் நான் என்ன செய்கிறேன், நீங்க ஆக்னை தவம் கொடுக்கிற போது பெல் அடிச்சாங்க, அது காதுல விடும். ஆனா நீங்க மாட்ட தவம் பண்ணணும். நாங்க கல்கண்டு கொடுப்போம், வாய் மாட்ட சாப்பிடும், தவம் கலையக்கூடாது. என்ன பெல் அடிக்கிறாங்க? பெல் அடிக்க தெரியாத ஆளா இருக்காங்க. வேகமா பெல் அடிக்க கூடாது, பெல் அடிக்கவே தெரியலையே. ஏன்னா கண்ண மூட்டு உட்காந்துருக்கோம், யார் பெல் அடிக்கிறாங்க அப்படி பாக்கணும். என்ன ஆகி போச்சு, செயலுக்கு வந்துருச்சு மைண்டு. என்ன செயலுக்கு வரக்கூடாதுங்கிற சாமிஜி. காதால நீ கேட்கலாம், அதுக்கு மேல இது வரைக்கும் தான் வரணும். இங்க பிளாக் பண்ணிட்டேன் சாமிஜி. நீ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்படியே இரு, தவத்திலேயே இரு. என்ன நடந்தாலும் உனக்கு கவலை இல்லை. வெளியில எது நடந்தாலும் புலன்கள் எடுத்து விட்டாலும் கர்மீகத்திலிருந்து பதிவு எழுச்சி பெற்றாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நான் பதில் சொல்லாத நிலைதான் புலன்கள் ஏக்கத்துல இருக்கிற போது அதுக்கு பேரு மௌனம். புலன்கள் ஏங்காத போது அதுக்கு பேரு தவம். ரெண்டுமே ஒண்ணுதான். இது இந்த நிலைக்கு வர சொல்றாரு சாமிஜி. புலன்கள் ஏங்கினால் மௌனம், புலன்கள் ஏங்காத போது தவம். நீ தவம் பண்ற போதும் காது கேட்கறது இல்ல, காதுல விழுது இல்ல. நம்ம என்ன சொல்றோம், தவம் பண்ற போதுதான் என் ஒய்ஃப் மிக்சி போடுறாங்க, நான் தவம் பண்ற போதுதான் என் பையன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாருமே குத்தம் கண்டுபிடிக்கிறோம். சாமி என்ன சொல்றாரு, யாரு என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் நடுவில் நீ உட்காந்து நீ என்ன செய்யணும், தவம் பண்ணுங்க. நான் தவம் சரியா பண்றேன்னு ஒரு அன்பர் விவேகானந்தரை கேட்டாரு. விவேகானந்தர் சொன்னாரு, நான் ஒரு பயிற்சி கொடுக்குறேன், அதை நீ வெற்றி பெற்றால் உனக்கு எல்லாம் கிடைக்கும். என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ற, இந்த பக்கத்துல மீன் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டார் விவேகானந்தர். இது இங்கதாங்க இருக்குன்னு. இங்கேருந்து நேரம் நீ என்ன பண்ற, மனதை தவணை எல்லாம் வச்சுக்கோ, நேர மீன் மார்க்கெட்டுக்கு உள்ள போ. மார்க்கெட்டுனால ஒரே கூச்சல் தான், ஒரே சத்தம் தான். அந்த மீன் மார்க்கெட் போனா ஸ்மெல்லு வேற. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துரு, மனம் எப்படி இருக்குன்னு பாரு. ஆனா நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது மனம் எப்படி இருந்ததோ அப்படியே நீ மீன் மார்க்கெட்ல போயிட்டு வரும்போது இருந்ததுன்னா நீ தவம் ஒழுங்கா பண்றேன்னு அர்த்தம். அப்படி போகும்போது ஆஹா இந்த வெரைட்டி மீனா சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சு மனசு நினைஞ்ச அவுட் ஆச்சு. யாரா இருந்தாலும் அது மீன் சாப்பிடுறவங்களுக்கு அந்த நினைப்பு வரும், சாப்பிடாதவங்களுக்கு வெறுப்பு. அதுவும் இருக்கக்கூடாது. போன வாரம் நான் போனேன் சைதாப்பேட்ல வேற ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குறதுக்காக நான் அந்த என்ட்ரன்ஸ்ல போயிட்டேன். நான் மாட்டுக்கு உள்ள நுழைஞ்சப்பறம் தான் தெரிஞ்சது அது மீன் மார்க்கெட். ஒரு ஐட்டம் வாங்கினா அதை தாண்டி போகணும், அதுக்காக நான் உள்ள போனேன். பட் அந்த பக்கம் போக கூடாது, நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு அவசரம், டைம் இல்ல. நைட்டு கிட்டத்தட்ட 9:15 ஆகி போச்சு. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற டைம். கடையை மூடினாங்கிற அவசரத்தில் எப்படியாவது மார்க்கெட்டை நுழைஞ்சுட்டேன். நுழைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது, பார்த்தா நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். அப்படியே சாமிஜி நினைச்சுக்கிட்டே நடந்துட்டே போயிட்டேன். அப்பட்டே ஆகல. எப்படி நுழையும் போது இருந்தேன்னா அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். மனம் நமக்கு அதுல வெறுப்பு இல்ல, அதுதான் நமக்கு அது மேல வெறுப்பு இல்ல. நம்ம சாப்பிடுறது இல்ல, அவ்வளவுதான். சாப்பிடுறவங்களுக்கு அது அதுல விருப்பம் இருக்கும். அது சாப்பிடாதவங்களுக்கு வெறுப்பு வந்துடும், சாப்பிடுறவங்களுக்கு அதை நோக்கி ஓடும் மனம். ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னாரு விவேகானந்தர். இதான் தவத்தினுடைய சிறப்பு. என்ன இங்க குறிப்பு சொல்றாங்கன்னா, சாந்தி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நிலையில உங்கள் எண்ணம் ஓடக்கூடாது. எண்ணம் ஓடுவது இருந்தால் எந்த எண்ணம் நீங்க ரியாக்ட் பண்றீங்களே அதுதான் ஓடுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு என்ன ஓடுதுங்க, நான் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் மனசு ஓடுதுன்னா நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க சும்மா சும்மா இரு அப்படின்னா, தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னாங்க. தனித்திருன்னு என்ன அர்த்தம்னா, ஒய்ஃபு குழந்தையெல்லாம் விட்டு ஓடணும்னு அர்த்தம் இல்ல. தனித்திருன்னா என்ன அர்த்தம்னா, எங்க இருந்தாலும் நீயாக இரு, நீ எந்த எண்ணத்தையும் ஓட விடாது. சுற்றுப்புற சூழ்நிலை எது நடந்தாலும் நீ பதில் சொல்லாத, தேவையானால் பதில் சொல்லு. உனக்கு அது தேவைன்னா போயிட்டே இருக்கும், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. பார்த்தும் பார்க்காதது மாதிரி இரு, கேட்டும் கேட்காத மாதிரி இரு. முடியுமா உங்களால? தப்பிச்சு ஓடுங்க, நீங்க தப்பிச்சு ஓடுங்க. அதாவது இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னா, நீங்க ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, நீங்க ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அதாவது ஒரு கிராமத்தின் மூலமாக ஒரு மகான் நடந்து போயிட்டு இருந்தாராம். மக்கள்லாம் போனாங்க, மக்கள்லாம் போய் அவங்கள்ட்ட போய் பேசுனாங்களாம். ஐயா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாங்களா. என்ன சொல்லுங்க, என்ன இந்த கிராமத்துல ஒரு பாம்பு இருக்குது, எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு இருக்கு.
உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், விஷயங்கள் நிறைய தெரியும், அந்த பாம்பு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன், கடிக்காதன்னு சொல்லுங்களேன். சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இனிமே பாம்பு கடிக்காத, பயப்படாதீங்க. இவர் போய் பாம்பை போய் மீட் பண்ணாராம். பாம்புகிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, இவர் போயிட்டாரு. பாம்பு கடிக்கிறத நிறுத்திடுச்சு. இவர் இப்படி போன ஆளை எல்லாத்தையும் விஷயத்தை முடிச்சுட்டு 1 மாசம் கழிச்சு வந்தாராம். வந்து நோய்ஞ்ச உடனே கேட்டாராம் ஒருத்தரை பார்த்து, இந்த பாம்பு உங்களை கடிச்சுக்கிட்டு இருந்தது, இந்த பாம்பை நான் கடிக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, பாம்பு எப்படி இருக்குன்னா, ஐயா பாம்பு கடிக்கல, ஆனா மக்கள்லாம் சேர்ந்து அதை அடி அடின்னு அடிச்சுட்டாங்க, அது செத்து போற நிலையில இருக்குது, உயிரை எடுத்துக்கிட்டு, ப்ராப்ளம் இது உங்களை பார்க்கணும்னு உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீ இவர் இந்த பாம்பை தேடி போனாரு. குற்றுயிரும் கொலைகரமா படுத்திருக்கு. இப்ப போய் பாம்பை கேட்டாராம், என்னப்பா இப்படி நீ ஆயிட்டானே? அம்மா நீங்க தானே சொன்னீங்க அதை கடிக்க கூடாதுன்னு. அப்பா நான் கடிக்க கூடாதுன்னு சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொன்னேன். நீ சீரினா உன் குட்டைக்கு எவனா வரமாட்டாங்கல்ல, அதான் குறிப்பு. நீ யாரையும் நம்ம அடிக்க வந்தா நீங்க திருப்பி அடிக்க வேண்டாம், சீரு நான் சொல்லி ஒரு ஜிகனா வேலை பண்ணுங்க. அவன் ஓன்னா நீ ஓன்னு கத்துங்க. ஆனா ஆனா அதாவது எப்படின்னா, இல்ல எண்ணத்தின் அளவுல நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம், என்னுடைய மன இயக்கத்துல நான் யாரும் அடிக்கணும்னு நினைக்கல, ஆனா என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு நடிப்பு நடிக்கிறேன். நடிப்பு சினம்னார் சாமிஜி. அது மாதிரி ஒரு மற்றவங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நான் நடிக்கிறேன், என்ன காப்பாத்திக்கணும்னு. அப்ப கூட என் மனத்தளவுல நான் என்ன பண்றேன், நான் எண்ணத்தை ஏக்கல, நான் அமைதியா தான் உள்ள இருக்கிறேன். வெளிப்புற இயக்கம் அவங்களுக்கு மட்டும் அது கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நடிப்புக்கான். ஆனா உள்ளுக்குள்ள நான் அன்பும் கருணையுமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் விஷயங்களை. சினத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது என்னன்னா, நம்ம எங்கிருந்து வந்தோம், விலங்கிலிருந்து வந்தோம். விலங்கிலிருந்து வந்ததுனால சினமும் ஒரு பரிணாம வளர்ச்சியாக விலங்கிலிருந்து மனிதனுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் சினத்தை ஒழிக்க முடியாது. சினத்தை நாம தவிர்க்கத்தான் வேண்டும். சினத்தினுடைய பதிவு எல்லாருக்குமே இருக்கு. அதனால அது பரவசர போய் கேட்டாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க, என்ன பண்றாங்க, நான் கட்டால வைக்கிற வரைக்கும் அந்த கோபம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு பாலிஷா பேச தெரியாது. அதுதான் நம்ம சாமி என்ன சொல்றாரு, பாலிஷா சொல்றாரு, அது விலங்கின பதிவுங்க, அது சாவர வரைக்கும் இருக்குன்னு சொல்லாம உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த பதிவை எழுச்சி பெறாமல் நீங்க என்ன செய்யணும், விழிப்பு நிலையிலே முயற்சி செய்து வாழ்க்கையை வாழணும். சினம் தவிர்த்தல்ங்கிறது அதுதான். அந்த பயிற்சி எழுச்சி பெறக்கூடாது. சினம் என்ற அந்த பதிவு எப்பொழுதுமே எழுச்சி பெறக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்க மன ஏக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதான் சொல்லணும். என்ன செய்யலாம், நியாயம் போச்சு அப்படி சொல்லலாம், முடிச்சிடலாமா? என்னமா படிச்சல் பதிவு வகை நான் சொன்னாங்க. படிச்செயல் பதிவு வகை, சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம். சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்ங்கிறத சொல்லணும். அதை என்ன விரிச்சு சொல்லுங்கன்னா, அதுல களங்கம் எப்படி இருக்குன்னா தன்மனைப்பு பாவப்பதிவுன்னு சொல்லலாம். ஆனா கேள்விக்கு ஆன்சர் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் தான். ஆகாமா வாங்க, ஆகாமை கர்மம் இது ரெண்டும் சேர்ந்து நாளைக்கு என்ன வரணுங்கிறத இது பண்ணும்போதுதான். சரிங்க, சஞ்சித கர்மம் இது ஆகாமிய கர்மம், இது ரெண்டும் சேர்ந்து இயக்கத்துக்கு வரும்போது ஆகாமிய கர்மமா வரும். அப்புறம் சொல்லுங்க. இல்ல கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி பண்ணலாமே, கண்ணாடி பயிற்சி ஏன் பண்ணக்கூடாது? அது கூட உங்களுக்கு எப்ப வரும்னா, நீங்க பயிற்சி பண்ணி அங்க உருவம் மறையணும், அப்பதான் ஆவியின் தொடர்பு வரும். அதுக்கு முன்னாடி வராது. அதோட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து கொண்டு செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நமது பெரியவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு 8-9 மணிக்கு மேல கண்ணாடி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியல. எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, என்னடா 50 வயசுக்கு முன்னாடி என்னடா அழகா பாக்குறது, கண்ணாடிக்கு மேலே அப்படின்னு திட்டுவாங்க. புரியாது என்ன இப்ப காலையில பார்த்தா அம்மா திட்ட மாட்டாங்க, நைட் 9 மணிக்கு மேல பார்த்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களேன்னா, அது இந்த மனம் நம்மள அறியாம அதுல லயிச்சு, கண்ணாடி பயிற்சியினுடைய விளைவுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு புரியல, அது பிற்பாடு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது நிறைய சென்ட் போட்டுக்கிட்டு, தலையில நிறைய பூ வச்சுக்கிட்டு, அது மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த அட்டாச்மெண்ட் அங்க வருங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அந்த மாதிரி வரும்போது மனம் மயங்கும். இந்த மனம் இந்த அலைச்சல் மாறுமா கண்ணாடியில பாக்குற போது. அப்ப நமக்கு அந்த கண்ணாடி பயிற்சியில நமக்கு அந்த உருவம் மறையுது பாருங்க, அந்த எஃபெக்ட் கிடைச்சிருங்கிறது அவங்களுடைய குறிப்பு. அது எப்படி கிடைக்கும்னா இன்னும் நமக்கு புரியல, பட் அதுதான் சொல்றாங்க குறிப்பா. அதனால இப்ப அது தீப பயிற்சி பண்ணலாம். இப்போ கண்ணாடி பயிற்சி அதனால பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா,
தீப பயிற்சி பண்ணலாம், அதுல அந்த எஃபெக்ட் வராது, பண்ணலாம். அதே மாதிரி கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது ஒரு சிறப்பு கோரிக்கை வைக்கலாமா? வைக்கலாம். சிறப்பு கோரிக்கைங்கிறது என்னன்னா மனம் சங்கல்பம் நிலைக்கு வருதுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. சங்கல்பம், அதாவது என்னுடைய செயலை நான் அதை நல்ல ஒரு சாதனையாக செய்து அதை முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு மனம் வரணும். அப்ப அது ரெண்டுலயும் வருது, கண்ணாடி பயிற்சியிலையும் வருது, தீப பயிற்சியிலையும் வருது. அதனால அந்த நிலைக்கு மனம் வருவதனால தீப பயிற்சியிலையும் ஒரு கோரிக்கையை வைத்து செய்யலாம், தப்பு இல்லை. சரியா வராது, சரியா வராது, நம்ம சொல்றதே கிடைக்காது. அது நீங்க உங்களுக்கு அங்க பிடிச்சிட்டீங்கன்னா சாதாரண நிலையிலேயே வந்துடும். சாதாரண நிலையிலேயே வான்காந்தத்தை மனம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அங்கேயே வரும். ஆமா. அப்புறம்